ஒரு வழியா நம்ம அமேசான் பிரைம் வீடியோல நம்ம சுழல் சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த சீசன் 2 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். அதில் இந்த சுழல் சீசன் 2 வந்து சுழல் சீசன் 1ஓட எங்கே முடிஞ்சுதோ ஸோ அங்கே இருந்தால் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த சீசன் 1ஓட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கான வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ண கொலை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அந்த இது கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கேஸை வந்து நம்ம லால் தான் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கதிரும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷை வெளியே எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் லாலோட ஊரில் வந்து ஒரு கோயில் கொடை. ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் போகிறாங்க. போன இடத்துல கோயிலில் கொடியேறின அடுத்த நாளே வந்து நம்ம லால் மர்மமான முறையில் அவரோட காட்டேஜ் வீட்டில் இறந்து கிடக்குறாரு. ஸோ பத்தாத குறைக்கு அந்த வீடு தாப்பால் போட்டிருக்கு உள்பக்கமாக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டடான இந்த கேஸை வந்து நம்ம கதிர்கிட்ட ஒப்படைச்சு லாலை கொன்னது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒப்படைக்கிறாங்க இந்த கேஸை. ஸோ அவர் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணி இந்த லாலை கொன்னது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாருங்கிறதா இந்த சீரீஸோட மொத்த கதையுமே. ஃபஸ்ட்டு இந்த சுழல் சீசன் 2 எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான சீரியஸ், அமேசிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை கண்டிப்பாக இதில் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இந்த சீரியஸ் கம்ப்ளீட்டான ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு எபிசோடும் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் நல்லா வேகமாக ஸ்டார்ட் ஆகும். கடைசி ஒரு எபிசோட் முடியும் போது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம், அதாவது ஒவ்வொரு எபிசோடும் முடியும் போது ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து அதை வச்சு நூல் பிடிச்சி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு எபிசோடில் ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக போவாங்க. இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லேயும் 10 நிமிஷம், லாஸ்ட்டு 10 நிமிஷம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு எபிசோடும் அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால, ஸோ அதில் வந்து நம்ம கதிர் கேரக்டராக இருக்கட்டும், ஸோ இந்த லால் கேரக்டராக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வராங்க. ஒரு 8 பொண்ணுங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ்னு எல்லா கேரக்டர்ஸ் ரைட்டிங்கும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்ட விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸை சூப்பராக போட்டு முடிச்சிருந்தாங்க. பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டாக 6வது எபிசோடுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்ம மஞ்சுமா மோகனோட போர்ஷன்ஸ், அவங்களோட போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த 8 பொண்ணுங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள், ஸோ இதெல்லாமே ரொம்ப எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆச்சு அப்படிங்கனால பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சீரியஸாக கண்டிப்பாக ரெடியாக இருக்குங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு செம சவுண்டான ஒரு சீரியஸ். சீசன் 1ல் எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இருந்துச்சோ அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி சீசன் 2லையுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேலும் செட் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு, ஸோ இந்த கல்ச்சரஸ் ஈவெண்ட்லாம் வந்து சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பேசக்கூடிய வசனங்கள், டைலாக் டெலிவரிஸ், ஸ்லாங்ஸ் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்படி ஓவராலாக பார்க்கும்போது சீசன் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீசன் 1 நல்லா எடுத்துட்டோம், அதுக்காக சீசன் 2 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதுலேயுமே ஒரு நல்ல கண்டென்ட்டை வச்சு அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சுழல் சீசன் 1க்கு ஒரு ப்ராப்பரான லீட் கொடுத்து சீசன் 2 மேக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்ன பொறுத்தளவுக்கு இதை கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சீரியஸ் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.